இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. மலையாளத்தில் முன்னணி கதாநாயகன் ஆகும்போது அங்கே பிரபல பின்னணி பாடகி அம்ருத்தாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் 2011. 2015 விவாகரத்தாயிடுச்சு, பிரிந்து விட்டார்கள். கோர்ட்டில் மூலமாக தான் பிரிஞ்சாங்க. எனக்கு இன்றைக்கி கோர்ட்டிலேருந்து கூப்பிட்டாங்க, ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. என்னன்னு கேட்டேன். உங்கள் முன்னாள் மனைவி 120 கோடி ரூபா ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் கேஸ் முடிஞ்சிக்கலாங்க, அப்புறம் எப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியல, தினம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். பிடிச்சி கச்சா அமைச்சான்னு திட்டிவிட்டான். யார்? கனிஷா. அங்கே துபாயிலலாம் அது ரொம்ப தடுக்கப்பட வேண்டிய விஷயம். யாரையும் அநாகரிகமாக பேசுகிறது போகிறது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இவர் தப்பு பண்ணது உண்மை அப்படின்னு. 1,30,30,000 ரூபா அபராதம் கட்டணும், இல்லாட்டி அதுக்கு உண்டான ஜெயில் தண்டனை போகணும். ஆனால் அபராதம் கட்டிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். அதை நான் போன முறையே சொல்லியிருந்தேன். அதாவது ஜீவனாம்சம் ரவி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாடகம் போடுறாங்க. ஓகே, அதனால தான் நான் விவாகரத்து முடிகிற வரைக்கும் நடிக்க மாட்டேங்கிறது. அதாவது எனக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். வருமானம் இல்லைன்னா ஜீவனாம்சம் கொடுக்க முடியாது இல்லையா? தியேட்டருக்கு ஏன் ஜனங்க வரமாட்டுறாங்க? காசு அதிகம், டிக்கெட் அதிகம். ஸோ அதை முதல்ல, அதாவது தியேட்டர் கட்டணத்தை குறைச்சி சினிமாவுக்கு ஏழைப்பாளைகளும் வர்ற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கணும். அங்கே ஒவ்வொரு அர்ச்சகரும் தனக்கு உதவியாளராக கோயிலுக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்களை வச்சுருக்காங்க. வெளியில் ஒருத்தர் இருப்பார், உள்ள ஒருத்தர் இருப்பார், மத்தியில் அந்த அர்ச்சகர் இருப்பார். இது நடந்துக்கிட்டு இருக்குது. இவர் அந்த அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது. அமைச்சர் என்ன செஞ்சிருக்காரு? அவர் தடை போட்டிருக்காரு. நீ உள்ளே வராத, நீ பூஜை பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காரு. எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரில. அந்த சீனியர் சிட்டிசன்கள் சலுகை தொடர்ந்து நீடிக்கணும். ஏன்னா வயசானவங்க என்ன செய்வாங்க, கர்ப்பிணிகள் என்ன செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு சில விஷயம் எனக்கு சொல்லணும், செய்யணும், சலுகை செய்யணும். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் பைல்வான் ரங்கநாதன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ஓகே சார், நடிகர் பாலா அவர்களுடைய முன்னாள் மனைவி ஜீவனாம்சம் கேட்டு இருக்கிறதா இப்போ சில நியூஸ் பரவிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? நடிகர் பாலா தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற படத்தினுடைய தயாரிப்பாளருடைய பேரன். ஆனால் ஆரிஜின் மலையாளம், அவங்க அம்மா எல்லாம் மலையாளம். நடிகர் பாலாவுடைய சகோதரர் சிறுத்தை சிவா, சிறுத்தை படத்தினுடைய இயக்குனர், அவருடைய தம்பி தான் பாலா. தமிழில் ஒரு 2-3 படம் கதாநாயகன் நடித்தார், சுமாராக போச்சு. அதுக்கும் மலையாளத்தில் முன்னணி கதாநாயகன் ஆனார். மலையாளத்தில் முன்னணி கதாநாயகன் ஆகும்போது அங்கே பிரபல பின்னணி பாடகி அம்ருத்தாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் 2011. 2015 விவாகரத்தாயிடுச்சு, பிரிந்து விட்டார்கள். கோர்ட்டில் மூலமாக தான் பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் பாலா அம்ருத்தான்னு அவங்க உறவுக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். ஏன்னா ஒரு துணை தேவை தானே, அந்த அடிப்படையில். அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். சந்திக்கும் போது எனக்கு இன்றைக்கி கோர்ட்டிலேருந்து கூப்பிட்டாங்க, ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. என்னன்னு கேட்டேன். உங்கள் முன்னாள் மனைவி 120 கோடி ரூபா ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் கேஸ் முடிஞ்சிக்கலாங்க, அப்புறம் எப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியல, தினம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நான் சில விஷயங்களை வெளியே சொன்னால் அசிங்கம் அப்படிங்கிறக்காக நான் சொல்லலை, மற்றவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கும்னு சொல்லலை. நான் விவாகரத்து ஆன பிறகும் என்னை விட மாட்டேங்கிறாங்க, தினசரி டார்ச்சர் பண்ணுறாங்க. கடந்த பல ஆண்டுகளாக நொந்து நூலாயிட்டேன். இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து டார்ச்சர் பண்ணால் நான் விஷம் கொடுத்து சாவறதை தவிர வேறு வழியே இல்லைன்னு சொல்லியிருக்காரு நடிகர் பாலா. ஓகே சார், இவங்களுக்கு விவாகரத்து ஆகி எவ்வளோ நாள் சார் ஆகுது? அது ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இது கேஸ் முடிஞ்சு 10 வருஷம் கழிச்சோ இந்த மாதிரி அலிமோனிலாம் கேட்கலாமா?
அவர் சொல்கிறாரு, நாம் சொல்கிறது தானே சொல்ல முடியும். ஓகே. கோர்ட்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்றாரு. கோர்ட்லேருந்து எங்கே ஃபோன் வரும் எதுக்குன்னு தெரியல. ஆனால் இதுக்கு இடையில் அந்த முதல் மனைவி பின்னணி படை அமிர்தா இவர் மேலே 4-5 தடவை கேஸ் கொடுத்துட்டு, ஓகே. என் பொண்ணை தொந்தரவு பண்ணுறாரு, என்னைய டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பல கேஸ் கொடுத்தாங்க. ஆனால் அதிலெல்லாம் ஜெயிச்சிட்டார். ஓகே. அதாவது பாலா நன்றாக வாழக்கூடாது, சந்தோஷமாக வாழக்கூடாதுங்கிறதுல அவருடைய மனைவி பின்னணி பாடை அமிர்தா குறியாக இருக்காருன்னு பாலா சொல்கிறாரு. ஓகே சார். ஓகே சார். இப்போ இந்த கேஸ் பார்க்கும்போது வந்து இன்னொரு விஷயம் வந்து ரவி மோகன் அவர்களுக்கும் ஆர்த்தி அவர்களுக்கும் வந்து இந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஆர்த்தி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஜீவனாம்சம் ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா? ஆமாம் ஆமாம், எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும், என்னுடைய மகனுடைய படிப்புக்கு தேவை, என்னுடைய வாழ்க்கை செலவுக்கும் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளவு ஜீவனாம்சம்ங்கிறது அவங்க கோர்ட்டில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. சமீபத்தில் கூட அந்த வழக்கு வந்தது. சீக்கிரமாக அந்த ஜீவனாம்ச வழக்கை முடிக்கணும்னு உயர்நீதிமன்றத்திலிருந்து கீழ் கோர்ட்டுக்கு உத்தரவு வந்துருக்கு. ஓகே சார். நம்ம போன வீடியோவில் வந்து கெனிஷா அவர்கள் வந்து மேலே ஒரு கேஸ் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். இப்போ அது எந்த நிலைமையில இருக்கு சார்? அந்த கேஸில் அவருக்கு வந்து 1,30,30,000 ரூபா இந்திய ரூபாய் மதிப்புக்கு அபராதம் போட்டிருக்காங்க துபாய் அமீரகம் கோர்ட்டில். இவர் என்ன செஞ்சாருன்னு நம்ம போனோட பேசுகிறோமா? அதாவது இவர் நிகழ்ச்சிக்கு அங்கே போயிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சிக்கு போன இடத்துல ஸ்பான்சர் பிடிச்சி கச்சா முச்சான்னு திட்டிவிட்டான். யார்? கெனிஷா. அங்கே துபாயிலலாம் அது ரொம்ப தடுக்கப்பட வேண்டிய விஷயம். யாரையும் அநாகரிகமாக பேசுகிறது போகிறது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இவர் தப்பு பண்ணது உண்மை அப்படின்னு. 1,30,30,000 ரூபா அபராதம் கட்டணும், இல்லாட்டி அதுக்கு உண்டான ஜெயில் தண்டனை போகணும். ஆனால் அபராதம் கட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஓகே சார். அதே மாதிரி வந்து நம்ம போன வாட்டி பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரவி மோகன் அவர்களும் கெனிஷாவும் ஒன்றா தான் இருக்காங்கன்னு. ஆனால் வந்து கெனிஷா அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு இனிமேல் அவருடைய வாழ்க்கையில் வரமாட்டான் அப்படின்னு தானே சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதை நான் போன முறையே சொல்லியிருந்தேன். அதாவது ஜீவனாம்சம் ரவி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாடகம் போடுறாங்க. ஓகே. அதனால தான் நான் விவாதத்து முடிகிற வரைக்கும் நடிக்க மாட்டேங்கிறது. அதாவது எனக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். வருமானம் இல்லைன்னா ஜீவனாம்சம் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ வழக்கை திசை திருப்புறதுக்காக ரவிமோகனுடைய நாடகம் அது. இப்போது அவர் முதலமைச்சரை பார்க்க போனார், முதலமைச்சரை பார்க்கல. அதுக்கு பதிலாக செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ராஜ்மோகனை பார்த்தாரு, அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார் ரவிமோகன். இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஃபுல்லாக வெளிநாட்டு போதை மருந்து பிடியில் தான் சிக்கியிருந்தார். ஒருவேளை அந்த போதை இருந்து மீள்வதற்காக இப்போது மாலை போட்டிருக்காரு என்னங்கிறது தெரியல. ஓகே சார். இப்போ வந்து கெனிஷா அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த பிரச்சனை வந்தது வந்து வெளிநாட்டில். ஸோ எந்த பர்பஸ்க்காக அவங்க அங்கே போனாங்க சார்? அங்கே ஒரு நிகழ்ச்சிக்காக போனாங்க. ஓகே. இசை நிகழ்ச்சிக்காக போனாங்க. ஏன்னா கெனிஷா வந்து பாடகி தானே. ஆமாம், மேடை பாடகி. அதுவும் பாரில் இருந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அடிப்படையில் அங்கே நிகழ்ச்சிக்கு போனாங்க. போன இடத்துல அந்த அம்மா பணம் கொடுக்கலையா என்ன சரியானதுன்னு தெரியல, கச்சாமச்சான்னு திட்டிட்டாங்க. அது அங்கே இருக்கவங்க எல்லாரையும் முன்னால் சாட்சி வச்சுட்டுனோடனே அது கோர்ட்டுக்கு கேஸ் போயிடுச்சு. ஓகே சார். இப்போ வந்து ஜனநாயகன் ரிலீஸுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து அந்த டைட்டில் கார்டு பற்றி இப்போ அதுக்குமே வந்து நிறைய வந்து விமர்சனங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அது டைட்டில் கார்டு எப்படி வரும்ன்றதில்ல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார், எந்த மாதிரி டைட்டில் கார்டு வரும்னு? அதாவது அவர் ஜனநாயகன் படம் ரிலீஸாக இருக்கும்போது அவர் வந்து இளைய தளபதி விஜய். இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தமிழக முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நடிக்கும் அப்படின்னு டைட்டில் போடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க தயாரிப்பாளர் தரப்பில். ஆனால் அப்படி டைட்டில் போடுறதுக்கு மறுபடியும் சென்சாரில் ஒப்புதல் ஆகும். ஓகே. இது எதுக்கு பிரச்சனைன்னு விஜயை பார்த்து அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் விஜய் நடிக்கும்னே போடுங்க, எதுக்கு அது போடணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் இப்போ அது பிரச்சனை இல்லை. இந்த சென்சார் சர்டிஃபிகேட் எந்த நேரத்துலையும் வழங்கப்படலாம். அதனால் விரைவில் ஜனநாயகம் வழியாகும். ஓகே சார். அவர் ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல் இதே மாதிரி எந்த சிக்கலும் வராமல் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்சார் போர்டில் இவர் என்ன செய்ய முடியும்? சென்சார் போர்டுக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும் பிரச்சனை வந்தால் அதில் அரசாங்கம் எந்த தலையீடும் பண்ண முடியாது. முடிஞ்சால் கோர்ட்டுக்கு போகலாம், அவ்வளோ.
ஓகே சார். அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ 5 காட்சிகளுக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறதா வந்து ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது வந்து ரொம்ப சாதாரண விஷயங்க. ஓகே. ஒரு நாளைக்கு 5 காட்சிங்கிறது இப்போ இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இருந்துச்சு. 5 காட்சி தினசரி 5 காட்சிகள்னு நானே கிராமங்களில் பார்த்துருக்கேன். இப்போது அது பெர்மிஷன் கேட்கணுங்கிற சூழலை கொண்டுட்டாங்க. இப்போ முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் 5 காட்சிகள் போடுறதுக்கு அரசாங்கத்தினுடைய அனுமதி தேவையில்லை, நீங்களே 5 காட்சிகள் போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் செய்ய வேண்டியது இது அல்ல. தியேட்டருக்கு ஏன் ஜனங்க வரமாட்டாங்க? காசு அதிகம், டிக்கெட் அதிகம், பார்க்கிங் சார்ஜ் அதிகம். ஒரு கொக்கோ கோலாவும் ஒரு பொரியும் பார்த்தா 300 ரூபாங்கிறான். எவன் சாதாரண மக்கள் உள்ளே போக முடியுமா? ஸோ அதை முதல்ல, அதாவது தியேட்டர் கட்டணத்தை குறைச்சி சினிமாவுக்கு ஏழைப்பாளைகளும் வர்ற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கணும். ஓகே சார். அதே மாதிரி வந்து தியேட்டர் சங்கத்துல இருந்து டிக்கெட்டை வந்து உயர்த்த சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அவன் முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இருக்கிற 300 ரூபா டிக்கெட்டுக்கே வரமாட்டேங்கிறான் ஆள். இதில் உயர்த்தணுன்னா 500 ரூபா டிக்கெட் போட்டால் எவனா தியேட்டருக்கு வருவானா? தியேட்டருக்காரங்க சொல்கிறது அநியாயம். ஓகே. உங்களால் நடத்த முடியல, மூடி போங்கயா, இருக்கிற தியேட்டரை பார்த்தா போதும். இதில் 5 காட்சி போட்டாச்சுன்னா ஒரு வாரம் போடுற ஷோ கூட 2 நாளில் முடிஞ்சிடும். எதுக்கு? இந்த 5 காட்சிகள் என்பது அத்தியாவசியம் அல்ல. தியேட்டருக்கு வர்றதுக்கு ஜனங்களை நல்ல படம் எடுக்கணும் முதல்ல. 2வது டிக்கெட் ஃபேர் குறைக்கணும். தியேட்டரில் வர்ற செலவு அதிகமாக ஆனதுனால தான் சாதாரணமான நடுத்தர ஜனங்க சினிமாவுக்கு வரமாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஓடிடிலே பார்த்துடுறாங்க, இல்லை டிவியில் பார்த்துடுறாங்க. அதை தியேட்டருக்கு வர்றதுக்கு என்ன வழின்னு யோசிக்க முதல்ல. ஓகே சார். அதே மாதிரி வந்து முதல்வர் விஜய் வந்து பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. ஸோ வந்து நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே வராங்க. ஸோ இது கல்குவாரி வந்து இப்போ மூடி இருக்காங்க. அதே மாதிரி நேற்று ஒரு விஷயம் என்னன்னா வந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து மாறுவேடத்தில் போயிட்டு, மாறுவேடலாம் இல்லை, ஒரு மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு, அவருக்கு தெரியல ஜனங்களுக்கு இப்போ யார் எந்த மந்திரியும் யாருக்கா தெரியுமா? ஆமா, அதுதான் அந்த அர்ச்சகர் வந்து விஜயை தவிர வேறு யாரும் தெரியாது. அதனால் அவங்க தெரியாமல், அதாவது திருச்செந்தூர் கோயிலில் இந்த மாதிரி விஷயங்கள் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. 10 வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு அதை முடிக்க முடியுமா? அங்கே ஒவ்வொரு அர்ச்சகரும் தனக்கு உதவியாளராக கோயிலுக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்களாக வச்சுருக்காங்க. வெளியில் ஒருத்தர் நிற்பார், உள்ள ஒருத்தர் நிற்பார், மத்தியில் அந்த அர்ச்சகர் இருப்பார். இது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இவர் வந்து அந்த அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது. அமைச்சர் என்ன செஞ்சிருக்காரு? அவர் தடை போட்டிருக்காரு, நீ உள்ளே வராத, நீ வந்து பூஜை பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காரு. அதுதான் செய்ய முடியும், வேறு என்ன செய்ய முடியும்? அர்ச்சகர்கள் தண்டிக்கணும், அதுமாதிரி வாட்ச்மேன்கள் தண்டிக்கப்படணும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், நான் திருச்செந்தூர் பக்கத்தான் எங்கள் ஊர் போகும்போதெல்லாம் முருகனை வழிபட்டுட்டு வருவேன். சீனியர் சிட்டிசனுங்கிற முறையில் எனக்கு கொஞ்சம் சலுகை உண்டு. அதாவது பெரிய வரிசையில் நிற்காமல் ஷார்ட் டேர்மில் போகணும். இப்போ அந்த சீனியர் சிட்டிசன் இதையும் எடுத்துட்டாங்க. எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரில. அந்த சீனியர் சிட்டிசன்கள் சலுகை தொடர்ந்து நீடிக்கணும். ஏன்னா வயசானவங்க என்ன செய்வாங்க, கர்ப்பிணிகள் என்ன செய்வாங்க? ஸோ அவங்களுக்கு சில விஷயம் எனக்கு செய்யணும், சலுகை செய்யணும். அதுமாதிரி நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, இது வந்து விஐபிக்களுக்கு தரிசனத்தை நிறுத்தாத, ஒரு குறிப்பிட்ட டைமில் விஐபி தரிசனம் கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி யோசிக்கணும். ஆனால் அதே சமயத்தில் கட்டணம் இல்லா தரிசனம்ங்கிறது கண்டிப்பாக வேணும். சாமியை பார்க்குறதுக்கு துட்டை கேட்டால் என்ன அர்த்தம்? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறவன் காசு கேட்டால் என்ன அர்த்தம்? போலீஸ்காரன் காசு கேட்டால் அதேமாதிரி தானே. அவனே அவனுடைய துயரத்தை சொல்கிறது தான் முருகனை பார்க்க வர்றான். முருகனை பார்க்குற காசு கேட்டால் என்ன அர்த்தம்? முதல்ல எல்லா கோயில்களிலும் இந்த கட்டண உரிமையை நிறுத்தணும். அப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும். ஓகே சார். நிறைய கேள்விகளுக்கு வந்து பொறுமையாக பதிலளிச்சிங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.